கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த நாளை நமக்கு ஆண்டு தந்திருக்கிறார். மறுபடினாலே இந்த ஆராதனையை பெத்தேல் புது வாழ்வு திருச்சபை மூலமாக நடக்கக்கூடிய ஆராதனையே தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாகவும், அது மாத்திரமில்லை, இந்த நாளிலே அருமையான வாலிப பிள்ளைகளோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படினாலே இந்த நாளிலே ஆண்டு சமூகத்தை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஃபேஸ்புக் மூலமாய், யூடியூப் மூலமாய் இந்த ஆராதனையை பார்க்கிற அனைவரும் தொடக்கம் முதல் கடைசி மட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமில்லை, உங்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த வாரமும் நீங்கள் பார்க்கும்படியாக நீங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டுடைய கரத்தை, ஆண்டுடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே, கர்த்தருடைய நாளிலே உம்மை ஆராதிக்க முடியாய் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க. தொடக்கம் முதல் கடைசி மட்டும் ஆண்டவரே உம்முடைய பிரசனம் எங்களை தாங்கி நடத்துவதாக. ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற அனைவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்துங்க. இந்த நிகழ்ச்சியானது அனைவருக்கு ஆண்டவரே நன்மையை கொண்டு வர கிருபை பாராட்டுங்க. அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை பாராட்டுங்க. இதை பார்க்கிறவர்கள் உண்மையிலே ஆண்டவரே உண்மை அவரை காணும்படியாக கிருபை பாராட்டணுமாய் செபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவனுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உண்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க. தடை அனைத்தும் மாற்றுங்க. பாடல், ஆராதனை மற்றும் ஆண்டவரே தேவ செய்தி எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டாங்க. உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக எல்லா தடைகளையும் என் தேவன் எடுத்து போடணுமாய் செபிக்கிறோம். இந்த கருத்தை தான் திருப்ப கொடுக்கிறோம். கேட்க மறந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த ஆராதனையில நீர் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தணுமாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும், இந்த ஆகஸ்ட் 16ஆம் நாளிலே உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் எல்லாரும் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த ஆராதனையை பார்க்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. எந்த நேரத்திலும் எல்லா வேளையிலும் அவரை துதிப்பது நமக்கு ஒரு பெரிய கடமையா இருக்கிறது. அவருக்கு, அதாவது வேத வசனத்தில் எக்காலத்திலும் என்னை ஸ்தோத்திரிங்கள், அவருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். இந்த காலங்களில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே மனதோடு கூட நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், துதிப்போம், ஆராதிப்போம், தேவனை உயர்த்துவோம். எல்லா மகிமைக்கும் அவர் மாத்திரமே பாத்திரர், எல்லா கனத்திற்கும் அவர் மாத்திரமே பாத்திரர். அப்படினாலே முதல் பாடலாக இந்த கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து எங்களோடு கூட கரங்களை தட்டி நீங்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க.
அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காணொலி மூலமாய் பார்க்கிற நீங்கள் இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீங்க. அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடி மறைத்துக் கொண்டு வருகிறார். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில இன்னொரு பாடலை பாடுவோம். நாம் துதிப்பது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது, நாம் ஆராதிப்பது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. எத்தனை காரியங்கள் செய்தாலும் தேவனை நாம் ஒரே ஒரு காரியத்தில் அதிகமாய் பிரியப்படுத்த முடியும். நாம் அதிகமாய் அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது நாம் அவரை பிரியப்படுத்த முடியும். இன்னொரு பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க, என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவை நாம் பாடுவோம், நம்முடைய ராஜாதி ராஜாவை நம்மளால் சேர்ந்து பாடுவோம். நம்முடைய உலகத்தையே அரசாட்சி செய்கிற ராஜாதி ராஜாவை நம்மளால் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜா
சந்தோஷமா எங்களுடைய சிறுபாடு காலமெல்லாம் மாறும் ராஜாதி ராஜாவா இயேசுவை பாடி ஹோசன்னா 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 இன்று ஹோசன்னா 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 இன்று ஹோசன்னா 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 விண்ணப்பத்தை கேட்பார் விண்ணப்பத்தை கேட்பார் கிருபையை பொழிவார் கிருபையை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார் விண்ணப்பத்தை கேட்பார் விண்ணப்பத்தை கேட்பார் கிருபையை பொழிவார் கிருபையை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார் நீயோ காலங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே நீயோ காலங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் மாறும் ராஜாதி ராஜாவா இயேசுவை இன்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் மாறும் ராஜாதி ராஜாவா இயேசுவை பாடி ஹோசன்னா 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 இன்று ஹோசன்னா 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 பாடி ஹோசன்னா 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 இன்று ஹோசன்னா 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 நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவர், நம்முடைய வேதனைகளை பார்க்கிற ஆண்டவர், நம்முடைய கஷ்டங்களை பார்க்கிற ஆண்டவர் இந்த நாளில் இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையில நம்முடைய இப்பொழுதும் நம்முடைய ஆராதனைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய துதி சத்தத்தை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நாம் அப்படி எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் தேவனாகிய கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவாவை நாம் துதிப்போம். இந்த நாளிலும் அவருடைய அழகான கண்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் காண்கிறதா இருக்கிறது. இந்த நாளில நம்ம முழுமையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கண்களை மூடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி ஆராதிக்க போகிறோம் முழுமையாய். இயேசுவே நம்ம ஆராதிக்க எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நேரத்தில் இயேசுவை மாத்திரம் பார்த்து நீங்க துதிக்க வேண்டும். இயேசுவை மாத்திரம் பார்த்து அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி அப்படியே நாம் இயேசுப்பாவை பார்க்கலாமா? கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம பார்க்கலாமா? அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை முற்றிலுமாக சுத்திகரித்திருக்கிறார். அவர் பெரிய ரட்சிப்பை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அவருடைய அழகான கண்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் காண்கிறபடினால இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை துதிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் அறியாத என்னை
பார்த்ததுனால எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்சேன். நீங்க எங்களை பார்த்ததுனால நான் உயிரோடு வாழும். அதை பார்த்து சொல்லுங்க. நீங்க எங்களை பார்த்ததுனால தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலை எங்களை சேர்த்து கொண்டே ஆண்டவரே. நீங்க எங்களை பார்த்ததுனால எங்களை சேர்த்து கொண்டே ஆண்டவரே. கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து செய்து கொண்ட நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து செய்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அவருடைய அழகான கண்கள் அவனை கண்டதாலே எல்லாமே முடிந்தது என்ற நிலைமையிலும் நம்மை சேர்த்துக் கொண்டார், நம்ம அணைத்துக் கொண்டார், ஒரு மார்பிலே நம்மை சுமந்து கொண்டார். அதனாலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நம்மை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, இயேசுவே நீர் எங்களை காண்கிறவராக இருக்கிறபடினாலே நம்ம துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரே எங்களை வாழ வைக்கிறவரே, தேவைகளை சந்திக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்து ஆண்டவரே அளவற்ற அன்பினாலே எங்களை அனைத்து வருகிறே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உள்ளத்தில் இருந்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில நீ நல்லவர், நீ நல்லவர், நீ அற்புதங்களை செய்கிறவர். எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லாரும் சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. அவரை பார்த்து சொல்லுவோமா? அவரை பார்த்து ஆராதனை செலுத்துவோமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் ஒமேகாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுவோமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை,
பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் ஆண்டவரே பரிசுத்தமானவர் எங்களையும் பரிசுத்தமாக்கியும் எங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறபடி நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலங்களில உங்கள் நேரமாக நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் அப்படியே நேர முழங்கால நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபித்து நம்ம நேரத்தில் அந்த ஆராதனை நிறைவு செய்வோம். நாம் அப்படியே நேர முழங்கால நிற்போம். இந்த காலை வேளையில அப்படி எல்லாரும் நேர முழங்கால நின்று இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் 74வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடினோம். தேசத்தை தேவன் கண்மணி போல பாதுகாத்துக் கொண்டார். எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்தார். எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கினார். இந்த நேரத்தில் இந்த ஆராதனை வேளையில இந்த தேசத்திற்காக நாம் செபிப்போமா? இந்த தேசத்திற்காக நாம் செபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து இந்த தேசத்திற்காக நாம் செபிப்போம். தேசத்திற்காக நாம் செபிப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக செபிப்போம். தேசத்திற்காக நாம் செபிப்போம். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்கள் கண்களுக்கு முன்பதாக நாங்கள் கொண்டு வருகிறோம். எல்லாரும் நேர்முழங்கள் நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேசத்துல நிறைய காரியங்கள் நமக்கு கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் விபத்துகள், ஒரு பக்கம் இந்த மழையினால வெள்ளத்தினால பாதிப்புகள், ஒரு பக்கம் இந்த கொரோனா வைரஸ்னால எத்தனையோ பேர் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் மறைத்து கொண்டிருக்கிறாங்க. நாளிலே அவரை நோக்கி நம்ம பார்க்கணும். நம்மளால எதையுமே செய்ய முடியாது. நம்மளால செபிக்க முடியும் அல்லவா? நம்மளால செபிக்க முடியுதானே? நேரத்தில் அவர்களுக்காக நாங்கள் செபிப்போம். இந்த தேசத்தை முழுமையாய் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, தேசத்தை அரசாட்சி செய்கிறவர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் நாம் செபிப்போம். என்னோடு கூட சேர்ந்த நீங்களும் இந்த ஜெபத்தில் என்னோடு கூட சேர்ந்து செபிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் விசேஷமாக தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை ஆண்டவரே நீர் மட்டுமாய் பாதுகாத்து வந்தீரே துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த தேசத்தை இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். வேலைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை வல்லமையாய் ஆண்டவரை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் தேசத்திற்கு ஒரு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போய் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல விதமான விபத்துல மறைத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆறுதலை தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானத்தை கொடுப்பீராக. இன்றைக்கு ஆண்டவரே இயேசப்பா, எத்தனையோ இடங்களில இந்த வெள்ளத்தினால எத்தனையோ பேர் வீடுகளை இழந்து, ஆண்டவரே உறவினர்களை இழந்து, ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் தேவன் ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவர் அது மாத்திரமல்ல, எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆண்டவரே அந்த வெள்ளத்தினால, ஆண்டவரே மண் சரிவினால, ஆண்டவரே மண்ணுக்குள்ள புதைந்து மறித்து போயிருக்கிறாங்கப்பா. ஆண்டவர், நீங்க தான் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே,
அது மாத்திரமல்ல எத்தனையோ பேர் ஆண்டவரே வீடுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் மனம் இறங்கி சீக்கிரத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய முடியாத சமூகத்தில் செபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் தேசம் பார்க்கட்டும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே மனம் இறங்கும் ஆண்டவரே. நீ ஒரு விஷயம் எங்களுடைய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தேசத்தின் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே நீ கிருபையாய் இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே சேமத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் ஜெபம் செய்து முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. இந்த தேசத்திற்கு நீ சேமத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தரும்படியாக உடைய சமூகத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் மனம் இறங்குவீராக. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியாக இருக்கிற வேலையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படியாக உடைய சமூகத்தில் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 23:6 வசனத்திலே அந்த வசனத்திலே வாசிக்கும் போது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கிருபை குறித்து அநேக காரியங்களை பார்ப்போம். அடுத்தபடியாக நன்மை குறித்து அநேக காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். நன்மை குறித்து 2 காரியங்களை என்ன ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதை குறித்துதான சில காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஒன்று, நாம் தாழ்வான நிலைமையில, தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில, பாவத்தினால் எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் கீழே இருந்தோம். நம்மை ஆண்டவராக வைத்திருக்கிறார். தாழ்மையிலிருந்து, தாழ்வான நிலையிலிருந்து தேவன் நம்மை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை பார்த்தோம். இரண்டாவது, நமக்கு ஆண்டவர் பலனை தருகிறார். பலன் என்றால் இந்த உலகபரமான பலன், இந்த சரீரத்துல நமக்கு பலன் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஆவிக்குரிய பலனை ஆண்டவர் தருகிறார் என்பதை நாம் அநேக காரியங்களை சிந்தித்து வருகிறோம். அதை குறித்துதான இன்னும் சில காரியங்களை நாட்கள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கடந்த வாரத்தில் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இந்த வாரமும் ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்ம அப்படியே கண்களை மூடி நாம் செபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை அனைவரும் கேட்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை மக்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாய், இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படவும் ஆண்டவரே. உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில உம்மை பார்க்கட்டும். நீர் சொல்லுகின்ற ஆலோசனையை மக்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாருமான இரக்கத்தையும் கிருபையும் தாங்க. தடைகள் அனைத்தையும் மாற்றுங்க. தேவ பிரசனம் எங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கடந்த வாரத்தில் நாம் 2 பேரை பார்த்தோம். தாவீதுடைய வாழ்க்கையும் கோலியாத்துடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் இல்லையா? கோலியாத்து நல்ல பலவனவனா இருந்தான். இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு பலன் அவனுக்கு இருந்தது. அவன் நல்ல திடகாத்திரமா இருந்தான். ஆனால் கோலியாத்தோ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனிதன் ஒரு ஆடு வைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த கோலியாத்தை வெல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதுல இன்னொரு ரகசியம் இருக்குது. அந்த பெலிஸ்தர்களுக்கு இஸ்ரேல் மக்கள் அடிமையாய் போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வல்லமையான காரியத்தை செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நமக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்து நம்ம என்ன செய்யறங்க உயர்த்தி இருக்கிறார். இந்த பலன் இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இது தேவனால் கொடுக்கின்ற ஒரு பலன் என்று சொல்லி நாம் வேறு அநேக காரியங்களை கடந்த வாரத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு
ஒரு சில காரியங்கள் அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே விசேஷமாக பலன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பவுலை குறித்து நாம் பார்த்தோம். பவுல் இரண்டாக பிரித்தோம். கிறிஸ்துவுக்கு முன்னால, கிறிஸ்துவுக்கு பின்னால். கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்த பலன் அவனுடைய அறிவு, அவனுடைய படிப்பு, அவனுடைய வசதிகள் எல்லாம் அவனுக்கு ஒரு பலமா இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது அவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்து விட்டான். ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. அவனுடைய கண்கள் எல்லாம் குருடாகி போச்சு. அவன் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டான். ஆனால் தேவன் அவனை பலப்படுத்தினார். அதற்கு பிறகு தேவனுடைய காரியத்தில் அவன் வல்லமையாக அவன் செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய சபைகளை அவன் கட்டுவதற்கு அவனுக்கு பலன் கிடைத்தது. அவன் அநேக இடங்களுக்கு பிரயாணமாய் போவதற்கு தேவ பலன் அவனுக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, அதனாலதான் சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் என்று சொல்லி அவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் ஒரு மனிதரை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். சிம்சோன். நியாயாதிபதி புஸ்தகத்திலே நாம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அவனுடைய சரித்திரத்தை நாம் நியாயாதிபதி புஸ்தகத்திலே நாம் தெளிவாக நாம் பார்க்கிறோம். சிம்சோன் என்கிற ஒரு மனிதன் தேவனுடைய பலத்தை பெற்றவனாக காணப்படுகிறான். 324வது பக்கம் 324வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது சிம்சோனுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போமா? நியாயாதிபதி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினான். அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு சிங்கம் அவனுக்கு முன்பதாய் வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா அவன் கையில ஒண்ணுமே இல்லை. எப்படி இதை மேற்கொள்வதுன்னு சொல்லி அவன் கையில ஒண்ணுமே இல்லை. போனா சிங்கத்தை பிடிச்சா என்ன பண்ணா, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்கிற மாதிரி வாயை பிடிச்சி கிழிச்சு அதை அவன் போட்டுட்டான், தூக்கி போட்டான். அதை அப்பா அம்மா கிட்ட சொல்லல. அவ்வளவு பலம் அவனுக்கு இருந்தது. இன்னும் சில காரணம் நான் பார்க்க போகிறோம். அவனுக்கு பலன் அதிகமா இருந்தது. தேவ ஆவியானவர் அவனுக்கு அதிகமான ஒரு பலத்தை ஆண்டு கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம சரீரத்தில் எவ்வளவு பலன் இருந்தாலும் ஒரு நாள் குண்டி போக போகுது. போன வாரம் நான் சொன்னேன் இல்லையா, வேகமாய் போகக்கூடிய காரியங்கள் நீங்க குறைஞ்சு போச்சு இல்லையா? இன்னைக்கு தடுமாற்றம். வேகமா என்னால் ஓட முடியாது. படி நீங்க வேகமாய் ஏறி வர முடியும். ஆனால் பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி நிலைமை இல்லை. ஏன்னா சரீரத்தில் பலன் வச்சிருங்க கொஞ்சமாய் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பலனை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் உண்மையாகவே நாம் கடைசி வரைக்கும் தேவனுடைய காரியத்துல, தேவனுடைய செயலிலே பலம் உள்ளவர்களாக என்ன செய்ய முடியும்? நாம் வாழ முடியும். இங்கே சிம்சோனை பாருங்க. அடுத்தது 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 14:19. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் அவன் அல்கலேனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அதை மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். இங்கே நாம் பார்க்கிறோம், பெலிஸ்தனுடைய ஒரு அழிவை அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு விடுகதை அவன் சொல்லுகிறான். அந்த விடுகதையை அவங்களால் நிறைவேற்ற முடியல. அதனால அங்க இருந்தவர்களை அழித்தான். அவர்களெல்லாம் கொன்று போட்டுட்டு அவங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க? கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய அழிவை அவன் செய்யக்கூடிய பலன் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில 30 பேரை கொன்றான் என்று நாம் பார்க்கிறோம். கொண்டு அவன் தேவனுடைய பலத்தை பாருங்க. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பலன் அவனிடத்தில் இறங்கினதுனால அவன் தேவ பலத்தை பெற்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை சிம்சோன் பெற்றிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பலன் அவனுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவனுக்கு இருந்தது. ஏன்னா தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்தபடினாலே இவ்வளவு பலன் அவனுக்கு இருந்தது. அடுத்து நாம் பார்க்கும்போது நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
3வது வசனத்தை வாசிக்கும் போது எடுத்து வாசிங்க. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரி எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பார்களோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிராக இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். இங்கே பார்க்கிறோம், அந்த பட்டணம் மிகவும் பெரிய பட்டணமாய், அந்த கதவுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கதவுகள், நிலைக்கால்கள் அப்படியே பெருசா இருந்துச்சு. ஆனால் அந்த நிலைக்கால்களையும் அந்த கதவுகள் இருந்துச்சுன்னா ஒரே தான் பிடுங்கி அதை எடுத்துக்கொண்டு போனான். அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மலையின் உச்சியிலே அவன் சுமந்து கொண்டு போனான்னு நான் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில நீங்களும் நான் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கதவுகளை நிலைக்கால்களையும் எடுக்கக்கூடிய அவ்வளவு பலன் அவனுக்கு இருந்தது, அவ்வளவு வல்லமை அவனுக்கு இருந்தது. அதை சுமந்து கொண்டு மலையின் உச்சியிலே போனான்னு நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பலன் எப்படி என்றால், தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளாய் ஊற்றப்படும் போது, தேவ ஆவியானவர் அவனுக்கு வரும்போது அவன் வல்லமை நிறைந்தவனாய் காணப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில இவ்வளவு வல்லமையான சிம்சோன், இவ்வளவு வல்லமை நிறைந்தவனாய் காணப்பட்டவர், இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறோம், இன்னும் அதிகமாக நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. 16:30. என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்து பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்கள் பார்க்கிறோம், அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தது. இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் உயிரோடு இருக்கும் போது அவனுடைய பலத்தினால் செத்தவங்க கொஞ்சம் பேர், ஆனால் அவன் சாகின்ற நேரத்திலே அவனுடைய பலன் இருந்து அநேகரை, அந்த இடத்துல ஒரு 3000 பேர் இருந்தாங்க. 3000 பேர் இருந்த அந்த மக்களை அவன் நினைச்சான் அழித்தான் நினைச்சு நான் பார்க்கிறோம். இது இப்ப புரியாது, ஏன் இந்த காரியத்தை அவன் செய்தான், ஏன் அவனை தானே அழித்துக் கொண்டான் சொல்லி நம்ம இப்ப கொஞ்சம் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, இதனுடைய ரகசியம் என்ன என்றால், இப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள மனிதன் அநேகர் அழித்துக் கொண்டதுனால அந்த நாட்டு மக்கள் எப்படியாவது அவனை கொல்ல வேண்டும், அவனை கொல்ல வேண்டும், எப்படியாவது. எப்படி இவனுக்கு இவ்வளவு பலம் வந்தது? நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா புருசுலி, மம்டியான் அப்படின்னு சொல்லி நிறைய வல்லமையிலவங்களா இருந்தாங்க. நம்ம ஊர்ல கூட மம்டியான் வந்திருக்கான். புருசுலிலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வல்லமையிலாக காணப்பட்டான். பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பான், ஆனா அவனுக்கு நினைச்சுங்க நிறைய பலன் இருந்தது. அநேகர் காரியங்கள் செய்தான். மம்டியான் பார்க்கும்போது நம்ம ஊருக்கு கூட வந்திருக்கான். நம்ம ஊர்ல ஒரு டீ கடை இருந்தது, ஒரு பாய் டீ கடை. கமல் பாசன் ஒரு போர்டு வச்சிருக்காரு இல்லையா, அந்த இடத்துல ஒரு டீ கடை இருந்தது. அங்க கூட வந்து உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு அந்த சிகரெட் டப்பால நான் தான் மம்முடியான்னு சொல்லி எழுதி வச்சுட்டு என்ன சிகரெட் பாசனை வச்சுட்டு என்ன பண்ணான், போயிட்டான். அந்த காரியம் எனக்கு தெரியும் நன்றாக. அப்ப அவனுடைய செயல் என்ன அப்படின்னா, ஒரு குச்சி வச்சிருக்கான். அந்த குச்சை கொண்டு போய் இப்படி செவுத்துல அப்படியே ரவுண்டா போட்டானா அந்த செவுறு அப்படியே நிச்சயம் இடிச்சிடணும், அப்படியே எடுத்துடணும். புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? அப்படியே ஒரு கோடு, பென்சில் கோடு போட்டு அப்படியே தள்ளினானா அந்த செவுறு நிச்சயம் அப்படியே விழுந்துடும். அங்க ஒரு பெரிய ஓட்டை விழுந்துடும். அதுக்குள்ள போய் அவன் சில காரியம் செய்வான், எடுத்துட்டு வந்து அவன் ஒரு பெரிய ஒரு மனிதனாய் வாழல, ஆனா எல்லா ஏழைகளையும் நினைச்சிருக்கான், கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவனுக்கு இருந்தது. அதே போலதான் இந்த சிம்சோனுக்கும் ஒரு பலன், ஒரு வல்லமை அவனுக்கு இருந்தது. இதை மக்கள் பார்த்தாங்க, எப்படியாவது கொள்ளணுமே, இப்படியே விட்டா எல்லாத்தையும் அழிச்சிடலாம்னு சொல்லி இவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறது. எப்படி தேவன் நமக்கு கொடுக்கிற பலத்தை, வல்லமையை நாம் எப்படி இழக்கிறோம் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, வாலிபராய் நீங்க நிறைய பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. ரொம்ப ஞானமாய் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இங்க நாம் பார்க்கிறோம். சிம்சோனுக்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்தார், வல்லமை கொடுத்தார். அநேக காரியங்கள் செய்யலாம். பாத்தீங்களா, சிங்கத்தை கிளம்பினா 30 பேர் அடிச்சான், கையில ஒண்ணுமே இல்லை. அப்படியெல்லாம் அந்த சூழ்நிலையும் நினைச்சாங்க. அவன் நினைச்சுதான் அவனுடைய வல்லமை பெரிதாக விளங்கினது. இந்த வல்லமையை எப்படி அவன் இழந்தான் நினைச்சிருந்தான் பார்க்கும்போது இங்கே வேதத்துல வாசிக்க முடியும். தெளித்தாள் என்கின்ற ஒரு பெண்ணை அவன் நினைச்சான், லவ் பண்றான்.
அப்படி அவன் அந்த காரியத்தை அவன் போய் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, தாய் தோப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாம் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுவதற்கு அது சரியான ஒரு காரியம் அல்ல என்று சொல்லி 14ஆம் அதிகாரம் முதல் 2, 3, 4 வசனங்களை நாம் பார்க்கிறோம். பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன, அதாவது அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன, அதாவது தேவனுடைய பிள்ளையாக இல்லையே, அவங்கள போய் நீ திருமணம் பண்றேன்னு சொல்லி நினைக்கிறியே அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவன் அந்த பெண்ணை விரும்பி திருமணம் செய்வதற்கு அவன் ஏற்பாடுகளை செய்கிறான். இந்த நிலைமையை தான் தேவனுடைய பலத்தை வல்லமையை இழப்பதற்கு அங்கு ஒரு தருணம் உண்டாகிறது. இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பெண்ணை நேசித்து அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த எதிரியான மக்கள் இந்த பெண்ணிடம் சொல்றாங்க, அவனுடைய பலன் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடி. நீ யார்கிட்ட சொல்றாங்க, இந்த பெண்ணிடம், அவன் நேசிக்கின்ற அந்த பெண்ணிடம் சொல்றாங்க, இவனுடைய பலன் எங்கேயா இருக்குது, இவ்வளவு பலனா இருக்கானே, என்ன காரணம் நினைச்சு இவனை கண்டுபிடிச்சு அவனுடைய பலன் நிச்சயமா எப்படியாவது அவன் என்ன பண்ண எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்ப 3 முறை அவன் பல காரியங்களை சொல்றான். என்ன அப்படின்னா, இதுல பலம் இருக்குது, நீங்க இந்த காரியத்தை கட்டி போட்டீங்கன்னா என்னுடைய பலன் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை சொல்றான். 3 காரியங்களை சொல்லியும் அவன் நினைச்சுமில்ல, அவன் பலத்தை கண்டுபிடிக்க முடியல. அவன் சொல்றா, எல்லாருக்கும் முன்னால என்ன கேவலப்படுத்திட்டியே, எல்லாருக்கும் முன்னால என்ன என்ன கேவலப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த பெண்மணியானவள் வெள்ளி காசுகளை வாங்கி கொண்டு ஒரு நாள் தன் மடியிலே அவனை படுக்க வைத்துக் கொண்டு அவன்கிட்ட பேசுறான். பேசும்போது இந்த முறை எப்படி ஜெயிச்சணும்னு சொல்லி அவள் என்ன செய்றான், மிகவும் ஞானமாய் அவள் பேச ஆரம்பித்தார். பேசும்போது அவன் தன்னுடைய உண்மையான நிலைமையை 3 முறை ஏமாத்தினான். அதனால தன்னுடைய கடைசி நிலைமையை அவன் உண்மையாக ஒத்துக்கொண்டான். என்னன்னா, நான் பிறந்ததிலிருந்து நான் சவரம் பண்ணவே இல்லை, கத்தி வைக்கவே இல்லை. அப்ப என்னுடைய முடியானது வளர்ந்து அது என்ன செய்யுது, ஜட போட்டிருக்குது. ஆனபடினால இதுலதான் என்னுடைய பலன் இருக்குதுன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், ஆள் அனுப்பி அவங்கள வர வச்சு அந்த மடியில படுத்து நல்லா தூங்கினான். யாருடைய மடியில, அந்த பெண்ணின் மடியில இழகாக படுத்து தூங்கினான். தூங்கும் போது அந்த மக்களை கொண்டு வந்து, அந்த பெலிஸ்தரை கொண்டு வந்து அவன் முடியை என்ன பண்ணாங்க, சவரம் பண்ணிட்டான். சவரம் பண்ணி எல்லாத்தையும் வெட்டி என்ன பண்ண, எல்லாம் மொட்டடிக்கிற மாதிரி மொட்டை அடிச்சு அந்த முடியெல்லாம் எடுத்துட்டான். எடுத்தோம்னா தேவ பலன் அங்கே போயிடுச்சு, தேவ பலன் இல்லாம போயிடுச்சு. அவனுடைய பலன் இல்லை. ஆனா எல்லாரும் வந்து அவனை கட்டுவதற்காக வராங்க. அப்படி வரும்போது இவன் அந்த பழைய பலன் இருக்கிற மாதிரி அவன் எழுந்தான். அவனை என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு முதல்ல அவங்க செஞ்ச காரியம் என்னன்னா, அவன் கண்ணை 2 நோண்டிட்டாங்க. 2 கண்ணையும் நோண்டி எடுத்துட்டாங்க, பிடிக்க எடுத்துட்டாங்க. தேவ பலன் போயிடுச்சு, தேவ பலன் இல்ல. அதனால அவங்க கையில் அகப்பட்டு கொண்டான். பிரியமானே, அவனுடைய கண்ணை நோண்டி எடுத்தாங்க. அவனை அப்படியே கையில தூக்கிட்டு போய் ஒரு சிறைச்சாலை வச்சு என்ன பண்ணாங்க, மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சு நாம இங்க பார்க்கும்போது அந்த 16 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க, வீட்டுல போய் அங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பலனற்றவனை அவன் கொண்டு வந்து ஒரு வீட்டுல பெரிய வீட்டுல 3000 பேர் கூடியிருக்காங்க. அதான் நம்ம வாஸ்தவம், 3000 பேர் கூடியிருக்காங்க. கூடிக்கிற இடத்துல இவன் என்ன பண்ணான்னா, அந்த சிம்சோனை கொண்டு வந்து ஒரு தூண்ல கட்டி போட்டு அவனை என்ன பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. ஏன்னா அவனுக்கு பலன் இல்லைல்ல. அவன் என்ன பண்றான், எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. அவனுடைய நிலைமையை குறித்து அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா விதமான காரியத்தை அவங்க செஞ்சாங்க. அப்பதான் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஒரு விசை, எந்த வசனத்தை வாசித்தோம், நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 16ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல வாசனம் இல்லையா, நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது 3000 பேர் கூடி இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே
எல்லாரும் கேலி பண்றாங்க, என் காது நல்லா கேக்குது, எல்லாரும் கேலி பண்றாங்க. இந்த நாளிலாவது எனக்கு ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே என்னை நினைத்து பாருங்க, என்னை நினைத்து பாருங்க, என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்படி கேட்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், அவன் உயிரோடு கூட இருக்கும்போது கொண்டவரை காட்டிலும் அவன் சாகும் போது அவன் என்ன பண்ணான், அதிகமாய் கொன்றான். 3000 பேர் அந்த வீட்டுல கூடி இருந்தாங்க. அந்த தூண்ல அவன் கட்டி போட்டிருக்கும் போது ஒரு கையை இந்த தூண்ல பிடிச்சிட்டான், இன்னொரு கையை இந்த தூண்ல பிடிச்சிட்டான். பிடிச்சி அவன் பலமாக ஆண்டவரே ஒரு விசை என்னை பாருங்கன்னு சொல்லி அந்த தூணை அவன் இழுக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு தூணாய் கீழே விழ ஆரம்பித்தது. அந்த கட்டணமானது அப்படியே மேலே விழுந்து அந்த மக்கள் மேலே விழுந்து 3000 பேர் அங்கே மரித்து போனார்கள். அங்கே மரித்து போனார்கள். 3000 பேர் மரித்து போனார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தேவச்சேதமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த பலத்தை நம்ம அநேக சமயங்கள் இழந்து போகிறோம். காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் யார் என்பதை நீ அறிந்திருக்கிற. உன்னை தேவன் கீழே இருந்து அவன் மேலே தூக்கி இருக்கிறார். உன்னை பலத்தினால் இடை கட்டி உன்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆனால் தேவ பலத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சாத்தான் உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம். இங்கே சிம்சோனுக்கு தெளிவாக என்கின்ற அந்த பெண்ணை வைத்து அவனுடைய பலத்தை அவர் அங்கு இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு பலவீனத்தை அல்ல பலத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பலவீனத்தல்ல பலவீனமான நேரத்துல நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். இந்த பலன் மனிதரால் கொடுக்க முடியாது, ஆர்எஸ்ஆல் கொடுக்க முடியாது, பூஸ்டால் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட இந்த உலகப்பிரமான பலன் அல்ல, ஆவிக்குரிய பலனை ஆண்டு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை நடந்தது. ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கும் போது அவன் நினைச்சதாங்க, அவனுக்கு பலன் கிடைத்தது. பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பெண்ணின் மூலமாய் அந்த பலத்தை அவன் இழந்து போனான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் நமக்கு கொடுத்திருக்கிற பலனை ஆண்டவர் அதிகமாய் பலப்படுத்த முடியாது. ஆண்டவருடைய கருத்தை நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்திருக்கிறார், நல்ல கிருபை வரங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? நம்ம மறந்து போகக்கூடாது. இந்த பலத்தை நாம் இழந்து போகக்கூடாது. சிம்சோன் அந்த உலகப்புறமான அந்த பெண்ணின் வார்த்தையை கேட்டு அவன் தேவ பலத்தை இழந்து போயிட்டான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. அவன் உயிரோடு கூட கடைசி வரைக்கும் வாழக்கூடியவன் அங்கே மரித்து போனான். கடைசி நிலைமையில கடைசியா அவனுடைய கருத்துல வந்து 3000 பேரை அங்கே வீழ்த்தி விட்டு அவனும் மரித்து போனான். பிரியமான வாலிப பிள்ளைகளை, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையை பிசாசின் காரியங்களில் செவி கொடுத்து இழந்து போகாதீங்க. நம்முடைய சபையில் அநேக வாலிப பிள்ளைகள் வந்தாங்க, அநேக வாலிபர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தாங்க. எல்லாருமே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மோசமாக்கி கொண்டு போய்விட்டாங்க. அநேக சமயம் நினைப்பது உண்டு, அப்படியே குரூப்பாக வந்து அநேக காரியம் செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களாம் என்ன செஞ்சாங்க, தூரமாக போயிட்டாங்க. பிரியமான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை, நீ யாராக இருந்தாலும் சரி, தேவ பலத்தை எழுதுறாருங்க. உங்களை இந்த ஆலயத்துக்கு ஆண்டு கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்காரு. அதான் நேற்று கூட நான் சொன்னேன், நோக்கம் இல்லாமல் சும்மா தானே அவங்களை கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குறவர்கள உன்னை ஆண்டு ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். இந்த சமுதாயத்திற்கு, நீ இருக்கின்ற கிராமத்திற்கு உன்னை ஒரு பலமுள்ள தேவனுடைய பிள்ளையாய் அவருக்கு அநேக காரியங்கள் செய்யும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த பலத்தை நாம் இழந்து போய்விடவே கூடாது. இரண்டாவது நாம் பார்க்கும்போது அவனுடைய காலத்தில் நாம் பார்க்கும்போது, அதாவது சீசர்கள் அப்போஸ்தலர்கள் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இங்கே ஒரு பலனை கொடுக்கிறார். இங்கே சிம்சோன்
அந்த பெலிஸ்தர் மக்கள் மத்தியிலே அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய மனத்தை இழந்தவனாய் போயிட்டான். தேவனுடைய காரியத்தில் அவன் மோசமாய் போயிட்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலர்களுடைய முதல் அதிகாரத்தை வாசிக்கும் போது சீசர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 12 பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீசராக இருந்தாங்க. என்ன சொல்றாங்க? சீசராக இருந்தாங்க. 12 பேர் தேர்ந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்துவோடு கூட அவங்க போனாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க, மரித்து போன லாசரு உயிரோடு இருக்கும்போது பார்த்தாங்க, எல்லா காரியத்தையும் பார்த்தவங்க. ஆனால் அவங்களால நிச்சயம் அற்புதம் செய்ய முடியல. ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்க என்ன பண்ணாங்க, அதை செய்ய முடியாம ஏசப்பாட்ட போய் சொன்னாங்க. படகு கழுவுகின்ற அந்த சூழ்நிலை ஏசப்பாட்ட தான் சொன்னாங்க. ஒரு பேய் பிரச்சனை வரும்போது அவனை பேய் அதை விரட்ட முடியல. என்ன பண்றாங்க, இது என்னால அடங்க முடியல, நீங்க வாங்கன்னு சொல்லி ஏசப்பா கூப்பிடுறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான் அவங்க வாழ்ந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தாலும் அவங்க அந்த தேவ பலத்தை அவங்களால விழிச்ச முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாமல் அவங்க வாழ்ந்தாங்க. அற்புதத்தை பார்த்தாங்க, அதிசயங்களை பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட சாப்பிட்டாங்க. ஆனால் தேவ பலன் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்த பிறகு பரலோகத்துக்கு போன பிறகு சீசர்கள்லாம் ஒரு மேல் வீட்டு அறையில நினைச்சாங்க, காத்திருந்தாங்க, ஒரு மனதோடு கூட அவங்க காத்திருந்தாங்க. பிரியமானவர்களே, அப்படி காத்திருக்கிற அந்த சூழ்நிலையில தேவனுடைய பலன் அங்கே நிரம்பிற்று. அதை வாசிப்போமா? அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், தேவ பலன் அவர்களுக்கு வரும்போது அவர்கள் பலன் அடைந்து, இங்கதான் சீசருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் காணப்பட்டது. இங்கதான் சீசருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் காணப்பட்டது. இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது. எல்லாம் பயந்து ஓடினாங்க இல்லையா? எல்லாரும் பயந்து சிறுவர் அறிஞர் அவ்வளவுதான், முன்னாடி நம்மளே பிடிச்சி அறிஞர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. கதவெல்லாம் சார்ந்து உட்கார்ந்தாங்க. புரியுமாங்க? இங்கே ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து, இந்த பலத்தை தான் நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பலவீனனாய் இருக்கும்போது நம்மை பலனுள்ளவராய் மாற்றும்படியாக தேவ பலன் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நன்மையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா சாத்தானுடைய செயல்களிலிருந்து நாம் வெற்றி பெறணும் அப்படின்னா, எல்லா சாத்தானுடைய காரியத்திலிருந்து நாம் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த தேவ பலன் கட்டாயம் வேணும். மறந்து போகாதீங்க. இன்னைக்கு பலன் இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஒரு சிலிண்டர் அழகா தூக்கி நினைச்சலாம், ஒரே கையில ஒரே வரல தூக்கி மேல கூட வச்சுக்கலாம், பலன் இருக்கு நம்ம நினைக்கலாம் இல்லையா? நமக்கு சைக்கிள் நினைச்சுக்கலாம், காலை விட்டுட்டு ஓட்டலாம், கை விட்டுட்டு ஓடலாம், அவ்வளவு பலன் இருக்கு நம்ம நினைக்கலாம். நீங்க யாருன்னு ஜெயிச்சிட முடியும்? நான் பைக் ஓட்டுறேன் பாரு, நான் கையை விட்டு கூட ஓட்டுவேன்னு சொல்லி ஓட்டலாம், பலன் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பலன் மாதிரி நம்ம நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த பலன் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும், குறைஞ்சு போயிடும். இந்த பலன் கொஞ்ச நாள் குறைஞ்சு போயிடும். அந்த பலன் நம்ம விட்டு கடந்து போகும். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நானும் சைக்கிள் ஓட்டும் போது, புதுசா ஓட்டும் போது கையை காலெல்லாம் விட்டு தான் ஓட்டுனேன். 2 கையும் விட்டுருவேன். எங்க தெரியுமா? பால்வாடி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு இறக்கம் தெரியுமா? இறக்கம் தெரியுமா? உங்க காட்டுல ஒரு அந்த மேல இருந்து ஒரு இறக்கம், அந்த மேல அப்படியே மாத்திர இருந்து ஒரு இறக்கம், அதை வேகமா வேச்சு விட்டோன்னு வச்சுங்க, 2 காலையை விட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு. ஏன்னா அன்னைக்கு பேலன்ஸ், இன்னைக்கு நீங்க என்ன ஓட்டுன்னு நான் என்ன பண்ண மாட்டேன் இல்ல, ஏன்னா அந்த பலன் இல்ல, இந்த சரீர பலன் குறைஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, இந்த குறைந்து போன இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் பலன் அடைந்து என்ன செய்வீங்க, என்ன பண்ணுவீங்க, சாட்சிகளாக இருப்பீங்க. ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பலன் ஏன் அப்படி பலன் கொடுத்திருக்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யுங்க, ஆண்டு சமூகத்துல பலமுள்ளவர்களாக இருக்கணும். இந்த பலன் எதுக்கு அப்படின்னா, எல்லாத்தையும் அடிப்பதற்காக அல்ல,
எல்லாத்தையும் என்ன செய்யுது, முறியடிப்பதற்காக அல்ல, அல்லது பெரியவர்களை எழுத்து பேசுவதற்காக அல்ல, எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு தெரியும் சொல்றதுக்காக அல்ல. நீங்க சாட்சியாக இருக்கணும். என்ன வரணும்? சாட்சியாக இருக்கணும். இந்த சாட்சியாக இருக்கிறது என்பது மிக கடினமானதுதான். சாட்சியா இருப்பது மிக கடினமானது. அது லேசா நம்ம சாட்சியா வாழ முடியாது. நம்ம சர்ச்சில் நின்று சாட்சி சொல்றோம், அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆண்டவர் செய்த அற்புதங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் அதற்கு தான் இந்த பலனை கொடுத்தார். இந்த பலவீனத்துல நமக்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறார்னா, ஆண்டவருடைய வாழ்க்கையில நாம் சாட்சியா இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இந்த நன்மையை ஏன் ஆண்டவர் நமக்கு செஞ்சார், ஏன் பலனை கொடுத்தாருன்னா, நீங்கள் நான் என்ன வரணும்? சாட்சியாக இருக்கணும். என்ன வரணுங்க? சாட்சியாக இருக்கணும். அதற்காக தான் தேவன் இந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். சிம்சோனை போல 3000 பேரை அடிச்சு கொள்வதற்காக தேவன் பலன் தரவில்லை. எனக்கு இங்க புதிய ஏற்பாடுன்னு சொல்லிருக்காருங்க. புதிய ஏற்பாடு சொல்லிருக்காரு, யூதாயில அப்புறம் பலன் அடைந்து எருசலேமில, யூதயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி வரைக்கும், முதல்ல நாம் இருக்கின்ற ஊர்ல எருசலேம் இருக்கின்ற இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? சாட்சியா இருக்கணும். இரண்டாவது, பக்கத்தில் இருக்கிற நாட்டுல யூதயாவுக்கு என்ன பண்ணுவீங்க? சாட்சியா இருக்கணும். அடுத்தது சமாரியாவுக்கு. ஏன்னா அந்த யூதர்கள் சமாரியா என்ன செய்வாங்க? சமாரியை ஒதுக்கி வைப்பாங்க. அங்கேயும் நீங்க என்ன பண்ணணும்? சாட்சியா இருக்கணும். மூன்றாவது, பூமியின் கடைசி வரைக்கும் என்ன செய்யுமா? சாட்சியா இருக்கணும். அப்ப இந்த தேவ பலன் நமக்கு என்ன செய்யுங்க? தேவை. அதனாலதான் பலவீனத்தில் என்னை தள்ளி விடாமல் என்னை பலத்தினால் நினைச்சிருக்காங்க நிரப்பி இருக்கிறார். இது ஒரு பெரிய மகா நன்மையான ஒரு காரியம். தேவனால்தான் இந்த நன்மையை நினைச்ச முடியும், கொடுக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் நான் போறேன், ஒரு தேற்றவன் நினைச்சானே இந்த பூமிக்கு நான் அனுப்புகிறேன்னு சொன்னார். சீசன் காத்திருந்தாங்க. அந்த தேற்றவாளன் இந்த உலகத்திற்கு வந்தார், ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க, அந்நிய பாஷை பேசினார்கள். பல பாஷை, அந்நிய பேச என்றால் பலர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாஷை அவர்கள் பேசினார்கள். தேவ பலன் அடைந்தார்கள். அந்த தேவ பலத்தினால் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த தேவ பலன் இருந்தாதான் நீங்கள் நான் சாட்சியா வாழ முடியும். இல்லைன்னா நம்ம விழுந்து போயிடும். ஏதாவது ஒரு காரியத்தை விழுந்து போயிடும். ஏதாவது ஒரு காரியத்தை விழுந்து போயிடும். இங்கே ஒரு 15 பெண் பிள்ளைங்க வந்து அழகா ஆராதனைக்கு வருவாங்க, நல்ல டான்ஸர் ஆனாங்க, நல்ல காரியங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. 15 பேர் வந்தாங்க. அவங்க நான் ட்ரம் அடிச்சு பாடிட்டு இருந்தா பாஸ்டர் இங்கே கொடுங்க நான் அடிக்கணும்னு சொன்னாங்க. பெண்கள் ஸ்டேஜில் நின்று ட்ரம் அடிச்சு பாட்டெல்லாம் பாடினாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? யாராவது இங்கே இருக்கிறவங்க உங்கள் வீட்டு முன்னேற தான் பார்த்தாங்க. நல்ல அழகாக இருப்பினாங்க, பாட்டெல்லாம் பாடி ட்ரமெல்லாம் அடிச்சு பாடுப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தேவ பலத்தை அவர்கள் அடிச்சுங்கள பெற்றுக்கொள்ள முடியல. அது அவங்களுக்கு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. வாழ்ந்தாங்க. பிரியமான தேவர்கள் எல்லாம் விலகி போனாங்க. ஆளுக்கு ஒரு மூலையில அவங்க ஒரு கல்யாணத்தை கொண்டு என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. பிரியமானவர்களே, வாடகை பிள்ளையா இருக்கு நீங்க. அதுக்காக தான் இந்த சாட்சி சொன்னாங்க. வாடகை பிள்ளையா இருக்கு நீங்க. அவனுடைய வாழ்க்கையில தண்டனை பெற்று கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்காக வாழ முற்படுங்க. இந்த உலகம் நமக்கு சமம் இல்லை. இந்த உலகம் ஒரு நாளில் மாறி போக போகுது. இந்த உலகம் வீணா போக போகுது. இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தேவ பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியான ஒரு பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே உங்களுடைய ஆவியினால் நிரப்புன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய ஆவியின் பலத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்போதான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? தோத்து போயிடுவீங்க. பிரியமானவர்களே, சீசர்கள் தேவ பலத்தை என்ன செய்தாங்க? பெற்றுக்கொண்டாங்க. சீசர்கள் தேவனுடைய பலத்தை அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் சாட்சியாக வாழ்ந்தார்கள். சகரியா புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, பலத்தினாலும் அல்ல
பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால எல்லாம் ஆகும். ஆவியினால, உங்களால, அதாவது தேவ ஆவியினால எல்லாமே ஆகும். அப்ப தேவ ஆவியானவரை நீங்க நினைச்சீங்கன்னா பெற்றுக்கொள்ள வேண்டும். சீசர்கள் பெற்றுக்கொண்டதால்தான் அவங்க உலகம் எங்கும் அவங்க சாட்சியா இருந்தார்கள். உலகத்துல பல இடங்களிலே சீசர்கள் போய் தேவனுடைய வார்த்தை அவங்க சொன்னார்கள். தேவ பலத்தை பெற்றதுனால சிம்சோனை போல இந்த உலகத்தின் காரியத்தில் இந்த தேவ பலத்தை இழந்து போகாதீங்க. தேவ பலத்தை விட்டுடாதீங்க. தேவ பலன் உங்களை விட்டு கடந்து போகக்கூடாது. தேவ பலன் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாம போகக்கூடாது. இல்லாம போனீங்க அப்படின்னா உங்களுடைய கண்கள்லாம் புடுங்கப்படும். பயமுறுத்துறதுக்காக கண் இருக்கும், ஆனா கண் இல்லாம தான் நீங்க வாழுவீங்க. உனக்கு கண் இருக்கும், அன்னைக்கு அவங்க பிடிக்கிட்டாங்க, ஆனா இன்னைக்கு சாத்தான் உங்களை என்ன செய்வான்? குருடாக்கிடுவான். தேவ பலத்தை நீ எப்ப இழந்து போறியோ அப்ப கண்ணை என்ன செய்வான்? குருடாக்கிடுவான். தவறான ஒரு காரியத்தை மற்றவர்கள் சொன்னாலும் என்ன செய்யாது? அதை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு 2 கண்ணு நல்லா இருக்குது, இந்த கண்ணை நான் வச்சு சொல்றேன், இது தவறுப்பான்னு சொன்னா உன் கண்ணு குருடாயிட்டு இருக்கு, அதனால என்ன செய்ய மாட்டேன்? நீ என்ன செய்ய மாட்டேன்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இல்ல, இதுதான் சரியான பாதை, இதுதான் எனக்கு சரியானது என்று சொல்லி சொல்லக்கூடிய காரியங்கள். பிரியமான தேவ பலத்தை இழந்துட்டீங்கன்னா சிம்சோனை போல கண்ணு புடுங்கப்படும். 2வது, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லாருக்கும் ஒரு கேலியான ஒரு பொருளாய் அவனை கட்டி போட்டாங்க. எல்லாருக்கும் முன்னால அவனை கட்டி போட்டு அவனை கேலி பண்ணாங்க. என்ன கேலி பண்ணாங்கன்னு தெரியல. பல காரியங்கள் சொல்லியிருக்கலாம். ஆச்சுங்களா? எவ்வளவு காரியத்தை அவனை கொடுத்து கேலி பண்ணியிருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கலாம் நான் எனக்குலாம் ஒண்ணும் இல்லை, என்னால யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோனை போல தேவ பலத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா கண்கள் புடைக்கப்படும், கண்ணு குருடாயிடும். கண்ணு குருடாயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்ணு ஏன் நடமா அப்படியே போய் நான் நினைக்க சொல்ல. கண்ணு இருந்தும் சரியான நினைச்சும் இல்லை, பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும். எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி நினைச்சுட்டாதுங்க, பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும். 2வது, உன்னை ஒரு கேலி பொருளாக வைத்துக் கொள்வார்கள். கேலி பொருளாக வைத்துக் கொள்வார்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சொல்லுவாங்க. ஏன் கேலி பொருளை வச்சுக்காங்க? எப்படி வச்சுக்காங்க? உனக்கு கண் இருந்தோம் மற்றவங்க ஆலோசனை சொல்லியும் இல்ல இல்ல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்துருக்கும், ஒரு காரியத்துல விழுந்துருக்கும். அப்ப நம்மள ஒரு கேலி பொருளை வச்சுக்காங்க. பாருங்க, இவன் சர்ச்சைக்கு போனாங்க, பைபிள் தூக்கி போனாங்க, பாட்டெல்லாம் பாடினாங்களா, நாங்கெல்லாம் யூடியூப்லாம் பார்த்தோம். இப்ப பாரு அவன் விழுந்துட்டான், தண்ணி அடிச்சு சுத்திட்டு இருக்கான் பாரு. ஒரு உதாரணம் சொல்லுவோம், தண்ணி அடிச்சு சுத்துறோம் பாரு. அப்ப எல்லாரும் பார்த்து அடிச்சுவாங்க, கேலி பண்ணுவார்கள், அவமானமாய் பேசுவார்கள், ஏகமாய் பேசுவார்கள். நீங்க நல்லா தான் இருப்ப, நல்லா கண்டு தெரியும், நல்ல பேண்ட் ஷர்ட் எட்டி, அதே ஜீன்ஸ் பேண்ட் என்ன ஷர்ட் என்ன பாட்டு அழகா பிடிச்சு நடந்துட்டு இருக்கேன், அப்படி எல்லாம் கேலி பண்ணுவாங்க. சிம்சோனை அப்படிதான் கேலி பண்ணாங்க. சிம்சோனை அப்படிதான் கேலி பண்ணாங்க. பிரியமான தேவனுடைய உடைய வாழ்க்கை சீர்தூக்கி பாருங்க. சீசர்கள் ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுத்தாங்க, ஆண்டு சமூகத்தில் வந்து காத்திருந்தாங்க. தேவ பலன் அவருக்கு கிடைத்தது. அவங்க உலகம் எங்கும் என்ன பண்ணாங்க? சாட்சியா இருந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் உலகம் எங்கும் சாட்சியாக இருப்பதற்காக அழைத்திருக்கலாம். சாட்சியாக இருப்பதற்காக உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கலாம். உனக்கு பலனை கொடுத்திருக்கலாம். இந்த பலனை இழந்து போகாதீங்க. ஒருவேளை இங்கே இருக்கிற வாழ்க்கை பிள்ளைகளை கட்டாயம் ஆண்டவர் உலகம் முழுவதும் உன்னை சாட்சியாக இருப்பதற்காக உன்னை அழைத்திருக்கலாம். உன்னை ஆண்டவர் தெரிந்திருக்கலாம். இந்த தேவ பலத்தை இழந்துடாதீங்க. அற்பமான இந்த உலக காரியத்திற்கு தேவ பலத்தை இழந்துடாதீங்க. நாம் கேலி பொருளாய் போய்விடுவோம், எல்லாருக்கும் முன்னாலும் அவமானமாய் போய்விடுவோம், எல்லாருக்கும் முன்னாலும் ஒரு ஏனமான ஒரு மனிதனாய் வாழக்கூடிய ஒரு நிலைமை வரும். தெய்வ பலத்தை இழந்துடாதீங்க. தெய்வம் உங்களை சாட்சியாக வைக்க முடியாமல் அழைத்திருக்கிறார். நீ வீட்டில் இருக்கலாம், நீ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், வயதாகவும் நினைக்கலாம். உன்னை ஆண்டவர் உலகமெங்கும் சாட்சியாக உன்னை கொண்டு போக முடியும். அவர் நினைச்சாருன்னா ஒரு இரவுல உன்னை மாற்றி நினைச்சுவாரு.
எல்லா இடத்துக்கும் கொண்டு போவார், எல்லா தேசங்களையும் கொண்டு போவார். ஆனால் நீ செய்ய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய பலத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க, விடாதீங்க. தேவ பலன் நம்மளை என்ன செய்யணும், விடாதபடி அந்த தேவ பலத்தோடு வாழும். சிம்சோனுக்கு தேவ பலத்தை கொடுத்திருந்தார். அவன் அனாவசியமான ஒரு பெண்ணுக்காக தேவ பலத்தை வந்துட்டான். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிடாதீங்க. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காருங்க தேவனுடைய பிள்ளைகளை, உடைய பலத்தை நீங்க இழந்துடாதீங்க. உடைய பலம் இழந்து போச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு கேள்விகளாகி போயிடுவீங்க. கண்கள்லாம் விடுங்கப்படும். அவனை கட்டி வைத்து அவனை கேள்வி கொடுத்து பண்ணினாங்க. பெரியவனே, இந்த நாளிலே அவனுடைய கருத்தை தாழ்த்தி கொடுக்கும். ஆண்டவரே, சிம்சோனை போல ஆண்டவரே என்னுடைய நிலைமை போகக்கூடாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே என்னை பலப்படுத்துங்க. உம்முடைய ஆவியினாலே எனக்கு ஞானத்தை கொடுங்க. உம்முடைய ஆவியினாலே எனக்கு கிருபை வரங்களை தாங்க. உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரே நான் சாட்சியாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலனை தாங்க. ஆண்டவரே, பவுலை போல அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற மக்களாக அநேக சபைகளை கட்டக்கூடிய பலனை தாங்க. அந்த சமுதிரம் கேளுங்க, அதை தருவார். அவள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவ பலத்தை நாடினான். தேவ பலத்தை நாடினான். சீசர்கள் அதற்கு பிறகு தேவ பலத்தை அவன் பிடித்துக் கொண்டதுனாலே அநேக இடங்களிலே போய் சாட்சியாக இருந்தான். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ பலத்தை பெற்ற பிறகு எந்த ராஜாவினால எந்த மேடை முன்னால இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பேசினானோ அதே மேடையில நின்று இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவன் சாட்சி சொன்னான். காரணம் தெரியுமா? தேவ பலத்தை அவன் பெற்றான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவ பலத்தை நீங்க அசால்ட்டா நினைச்சு வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பலத்தை கேளுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது, எனக்கு தேவ பலத்தை தாங்க, பரிசுத்தாவிய பலத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்தாவினால் உன்னை முழுமையாக பலப்படுத்துவார். அந்த பரிசுத்தாவினால் நீ சாட்சியாக வாழ முடியும். உன்னை ஆண்டவர் வெளிநாட்டு கொண்டு போவார். நம்புறியா? உன்னை கொண்டு போவதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உலகம் எங்கும் நீ சாட்சியா வாழ்வதற்கு அவனை அழைச்சிருக்காரு. அதை நம்புறியா? சீசர்கள் அவங்க படிக்க தெரியாதவங்க தெரியுமா? மீன் பிடிச்சிருந்தவங்க. அவங்க எல்லா நாட்டுக்கும் போனாங்க, எல்லா இடங்களுக்கும் போய் ஊழிய செய்தார்கள் கர்த்தருக்காக. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழிய செய்தார். தேவ பலத்தை பெற்ற பிறகு தேவனுடைய கரமானை தாங்கினபடினாலே அவன் உலகமெங்கும் சாட்சியாக செய்தான். அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னை சாட்சியாக கொண்டு வருவதற்காக தேவ பலத்தை நாடிவாங்க. அருமையான நன்மை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார். அருமையான நன்மை என்னன்னா, உன்னை பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை உனக்காக கொடுத்திருக்கிறார். அந்த தேவ பலத்தை நீங்க பிடிச்சு கொடுங்க. தேவ பலத்தை தேடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவனை ஆசீர்வதித்து நடத்துவதாக. நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே எல்லாம் ஆகும்னு சொல்கிறேன். அருமையான ஆண்டவரே, இந்த மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீங்கள் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிம்சோனுக்கு அழகான ஒரு பலத்தை கொடுத்திருந்தீங்க. ஒரு வல்லமை உணர்வாக இருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் உலகப்புறமான காரியத்திற்காக செவி சாய்த்து என் பலத்தை இழந்து போயிட்டாங்க. அப்படி அல்லாதபடி ஆண்டவரை சீசர்கள் பலப்படுத்தி கடைசி வரைக்கும் தன் ஜீவனை சாட்சியாய் ஆண்டவரை கொடுக்கிற வரைக்கும், ரத்த சாட்சியாய் கொடுக்கிற வரைக்கும் அவங்க ஆண்டவரை பலத்தில் இருந்தார்களே, அதே போல எங்களுடைய வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புதான். பரிசுத்த ஆவியுடைய பலம் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். அப்படிப்பட்ட பலம் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். ஆண்டவரே, வல்லமையை தாங்க, பலத்தை தாங்க. உமக்காய் நாங்கள் பலமுள்ளவமாய் வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுமாச்சு. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிபர்களை கர்த்தர் உங்களை பலப்படுத்த முடியாம, உன்னை சாட்சியாக வைக்க முடியாம உன்னை அழைத்திருக்கிறார்.
கர்த்தருடைய பலத்தை ஒவ்வொரு நாளும் கேளுங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. உம்முடைய பலத்தை தாங்க. இந்த உலகத்திலே போராடுகிற இந்த உலகத்திலே பலவிதமான பாவங்கள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே அநியாயம் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரே பலவிதமான இன்னலான இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தை தாங்க என்று சொல்லி ஆண்டவரே கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ்க்கை கிருபை தாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தார் ஒவ்வொருத்தருடைய கருத்தில் கொடுக்கணும். குடும்பமாய் ஆண்டு சமூகத்தின் மூலம் கற்பனை ஆண்டவரே உங்களுடைய ஆவியின் பலத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரை ஆவியினால் பலப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். இயேசுவே ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வாதத்தை நடத்துங்க. ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரை உண்மை மக்கள் பார்த்ததற்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேத வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்ததற்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னும் அநேக நன்மைகளை நாங்கள் பார்க்க எங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்க. அதை அனைத்தையும் மாற்றுங்க. தெய்வ பிரசனம் எங்கள் ஆத்மோடு நடத்துவதாக. துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கே சிறந்துகிறோம். ஆண்டவரை எங்கே ஆராதனை நடத்துவதற்கான எல்லா விதமான ஆண்டவரை காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கான ஸ்தோத்திரம். அநேக வாலிப பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவரை பாடலை ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்வதற்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த வார்த்தைகளை அந்த யூடியூப் மூலமாய் ஆண்டவரை பேஸ்புக் மூலமாய் ஆண்டவரை பார்க்கிற அனைவரையும் நீ ஆசீர்வாதத்தை நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் அவர்களை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, வல்லமையால் நிரப்புங்க. ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் வாழ்க்கையில வாழை பாராட்டுங்க. தரையை முற்றுமாய் மாற்றிக்கொள்ளும். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் துதி கன மகிமைக்கு செலுத்துது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்பினாமே. ஆமென். என் ஆத்துமாவே எங்களுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வார்த்தையும் நல்லாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்திற்குள்ளாக. ஆமென். ஒரு அனைவருக்கும் நித்திய பொதுவாக திருச்சபையின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.